தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்பு அப்படின்றது ரொம்ப டீசெண்டான வேலைவாய்ப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சைடும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஜாப்புக்கு. ஸோ இப்போ இந்த ஜாப் அவைலபிள் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13,240 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷனில் பெருசாக ஒன்றுமே அவங்க கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஃபீட்பேக் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் சரி நான் வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, இந்த 3 லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து என்ன ஜாப் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் தான் வந்து கொடுக்குறாங்க. இது எதற்கு கீழே வருது அப்படின்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் அதற்கு கீழே தான் அந்த துறையிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதுக்கான காலியிடங்கள் தான் இப்போ நிரப்புதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கணினி இயக்குபவர் வந்து தேவை அப்படின்னு இருக்காங்க. ஸோ கணினி இயக்குவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு இருக்காங்க. இதற்கான சேலரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 13,240 ரூபா. ஓகேவா, ஸோ இதற்கு நீங்கள் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஓரளவு ஏதாவது ஒரு கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு கோர்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு 42 வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. நேம் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ பிளாக் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதணும். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு மற்றபடி இந்த ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் லெட்டர்ஸ்னு போட்டிருக்க இதில் மட்டும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் எழுதிக்கோங்க. உங்கள் ஃபாதர் அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட்டு 8/1/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை போட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆகலையா, உங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக எதுவும் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் எதாவது அடிஷ்னலாக கோர்சஸ் பண்ணியிருந்தால் கூட அதையும் நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன ரிலேட்டடாக ஒர்க் பண்ணீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவர், எந்த ரிலிஜன், எந்த கம்யூனிட்டின்றதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக எதுவும் நீங்கள் சேவையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருப்பாங்களே, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லை, பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக அரசியல் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே இதில் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. எதுவும் உங்கள் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கிரிமினல் கேசஸ் இருந்துச்சுன்னா அந்த கிரிமினல் கேஸோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைனா அதை நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலான்னு கேட்பாங்க. அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா அதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலி அதாவது ஊனமுற்றோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடோ டைவர்ஸ் ரூமெல்லாம் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அது ரிலேட்டடாக என்ஜிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து ஏதோ ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் எதுவும் பண்ணி அந்த மாதிரிலாம் காமனான விஷயங்கள் கேட்பாங்க. ஒன் டைம் நீங்களே அதை படித்து பார்த்து அப்படி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே எம்டியாக விட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸு, எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 209, 2ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611003. ஓகே, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்டேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கா, என்க்ளோஸ் த காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் எதற்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கான டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜெராக்ஸ் காப்பி. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்குமே பெருசாக வந்து கேட்கல. ஸோ அந்த 2 இதுக்கும் மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி ரெடி பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கூட வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 8/1/2026 சாயந்தரம் 5:45க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இன்னும் இதை பற்றி நீங்கள் எதுவும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்.